வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நல்லா பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். ஏன்னா இது வந்து பருப்பு வேகும்போது பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்காக இதை ஊற்றிட்டோன்னா பொங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா அரிசி கழுவுன தண்ணி வந்துட்டு கழனி தண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பருப்பு வேக வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து நல்லா அரிசி கழுவுன தண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம். அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி இப்போ பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நிறையா ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்குறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அதனால் சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மொச்சக்காய் வந்து ஒரு கையளவு, ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 2 துண்டு மாங்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது காய்கறிகள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸில் இந்த மாதிரி ஒரு புளி எடுத்து அதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பருப்பு நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா நம்ம பருப்பை கடைஞ்சி விட்டுக்கலாம். பருப்பை கடையிறதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தம் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம பருப்பை வந்து ஒரு மத்தை வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க மத்தை வச்சு. அதுக்கப்புறம் காய்கறி வேகிறதுக்காக நம்ம இன்னும் ஒரு 1/2 சொம்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகா இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி வந்து தாளிப்புக்காக வச்சுக்கலாம். காய்கறி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாமே நாட்டு காய்கறிங்க. நீங்களும் நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இப்போ மாங்காவை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் மாங்காய் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம எல்லா காய்கறியும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா எல்லா காய்கறியுமே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த புளியை வந்துட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். சாம்பாரில் வந்து புளி ஊற்றும் போது இந்த காய்கறியில் இருக்கிற சத்து எல்லாமே அப்படியே இருக்கும். அதனால நம்ம வந்து சாம்பாரில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 கொதி மட்டும் விட்டுறணும் மாங்காய் சேர்த்துட்டு. இப்போ நம்ம தாளிப்புக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, மல்லித்தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து மல்லித்தழையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க சாம்பார்லேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அதை எல்லாத்தையுமே ஒன்று சேர அதில் கொட்டிடலாம். தாளிப்பு கொட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கொதி விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். அவ்வளோதாங்க, கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைச்சோன்னா எல்லா சமையலுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டியில் வந்துட்டு என்ன சமையல் செஞ்சாலுமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்பயுமே எல்லாருமே மண் சட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.